Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? So what should we say about these things? If God is for us, who is against us? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை விதமாக நமக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா! ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது திடனும் தைரியமும் தானாய் நமக்குள்ளே வந்து விடுகிறது இல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிறவனினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற அற்புதமான தேவனுடைய வார்த்தையின்படி அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் உருவாக்கினவர், அகிலத்தை படைத்தவர், அவர் நம்மோடு நமக்குள் இருக்கிறார் என்கிற செய்தி எத்தனை அற்புதமானது, எத்தனை தைரியமானது! தேவன் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எபிரேயர் 13:6 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. So that we may boldly say the Lord is my helper. Amen. கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த காலவேளையில இந்த செய்தியை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்ற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனாலே தைரியம் கொண்டு, எதனாலே? எபிரேயர் 13:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே என்று பரிசுத்த வேதம் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. சொல்லி இருக்கிறாரே, எங்கு சொல்லி இருக்கிறார்? யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இந்த காலவெளியில பலவிதமான பதட்டத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? சங்கீதம் 3:6 பாருங்கள். சங்கீதக்காரராகிய தாவீது எத்தனை தைரியத்தோடு சொல்கிறார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் பயப்படேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பல காரியங்கள் காணப்படலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா! இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, பல காரியத்தின் நிமித்தம் கலங்கி போய் உள்ளத்திலே வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று தைரியமாய் நீங்கள் சொல்லலாமே. உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பலாம், ஆனால் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆமென். சங்கீதம் 34:19 சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா! ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அநேக காரியத்தை குறித்து பரிசுத்த வேதம் சொல்கிறது. 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, விரோதமான ஆயுதம். நம்பர் 2, விரோதமான மந்திரம். நம்பர் 3, விரோதமான கூட்டம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா! விரோதமான ஆயுதம். ஏசாயா 54:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவும், உனக்கு விரோதமாய் ஆயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒருவேளை
உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். ஒருவேளை உங்கள் கண்கள் கூட அதை காணலாம். உங்கள் காதுகள் கூட உங்களுக்கு விரோதமாக இப்படி நடக்கிறது என்று சொல்வதை கேள்விப்படலாம். ஆனால் உங்களுக்கு விரோதமாக ஏவப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போம். அல்லேலூயா. ஒன்றும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒன்றும் வாய்க்க முடியவே முடியாது. காரணம் சகரியா 2:5 சொல்கிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எத்தனை அற்புதம்! கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் சகோதரா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் சகோதரியே. பயப்படாதீர்கள், தைரியமாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் அது வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தினாலே. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது விரோதமான மந்திரம். என்னாகமம் 23:23 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மாந்திரீகங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினைகள், இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவைகள் ஒன்றும் வாய்க்காது. இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பதாக மாந்திரீகங்கள், பில்லி சூனியங்கள் ஒன்றும் நிற்காது. அவைகள் உடைந்து போகும். ரோமர் 16:20 சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, பலவிதமான பயங்கள், வேதனைகள், தத்தளிப்புகள், எனக்கு விரோதமாய் செய்த மாந்திரிகம், எனக்கு விரோதமாய் செய்த செய்வினைகள், பில்லி சூனியங்கள் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளை பாதிக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை நான் சொல்லுகிறேன், தேவன் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உங்களுக்கு விரோதமான மாந்திரிகங்கள் ஒன்றும் வாய்க்காது. இயேசுவின் நாமத்தினாலே மாந்திரிகங்களை சுட்டரித்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான விடுதலையை கொடுக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு முன்பதாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக எந்த மாந்திரிகமும், பில்லி சூனியங்களோ, செய்வினைகளோ நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒன்றும் நிற்க முடியாது. காரணம், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் மேல் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28 அதை தான் சொல்கிறது. சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்பதை நீங்கள் ஆணித்தரமாக விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது. அப்போஸ்தலர் 19:19 பாருங்கள். மாயவித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள். பாருங்கள், அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. மந்திரவாதிகள், பில்லி சூனியங்கள், செய்வினை செய்கிறவர்கள் மனம் திரும்பி இயேசுவே இரட்சகர் என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். விளைவு என்ன? அவர்களுடைய மாந்திரீக புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து சுட்டரித்து போட்டார்கள். எல்லாவற்றையும் துடைத்தறிந்தார்கள். ஆமென். பாலாக் தன்னுடைய தந்திரமான ஏவுதலினாலே பிலேயாமின் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகளை வரவழைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் கர்த்தர் அந்த சாபங்களை எல்லாம் உடைத்தறிந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். சகரியா 8:13 பாருங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், யூத மனுஷரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ஒருவேளை மாந்திரிகங்கள், செய்வீனிகள், பில்லி சூனியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படலாம். ஆனால் அவைகள் ஒன்றும் உங்கள் மேல் பலிப்பதில்லை. காரணம், இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மேல் இருக்கிற எல்லா சாபங்களை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே உங்கள் சாபங்கள் தகர்க்கப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது விரோதமான கூட்டம். உபாகமம் 28:7 வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம், எத்தனை அற்புதம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற திரள் கூட்ட ஜனங்கள், பார்வோனின் சேனைகளை கர்த்தர் தகர்த்து போட்டார். செங்கடல் தேவ ஜனங்களுக்கு இரு பக்கத்திலும் மதிலை போல நின்றது. எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். யாத்ராகமம் 14:30 சொல்கிறது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. யாத்ராகமம் 15:9 பாருங்கள். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்திலே திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். ஆனால் யாத்ராகமம் 15:10 பாருங்கள். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீரில் ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள். ரோமர் 8:31 அதை தானே சொல்கிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால், இதைப்படி மாற்றி யோசிங்களேன். நான் கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் கர்த்தரின் பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. அதுதானே உண்மை. நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்படி என்னை, என் வாழ்க்கையை தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கும்பொழுது எனக்கு விரோதமாய் எந்த காரியங்களையும் கர்த்தர் தகர்த்து போட வல்லவராயிருக்கிறார். அது விரோதமான ஆயுதமாய் இருக்கலாம், விரோதமான மந்திரமாய் இருக்கலாம், விரோதமான கூட்டமாய் இருக்கலாம், உங்களை அணுகாது. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பாதைக்கு வெளிச்சம் என்கிறது நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒன்றும் வாய்க்காது என்ற வார்த்தையின்படி, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்ற வார்த்தையின்படி, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் மடங்கடித்து போடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.